ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ நாளைக்கு யார் எவிட் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருச்சு. சுரேஷ் அனம தொடர்ந்து இவங்க எவ்வளவுதான் இரிட்டேட்டிங்கான கண்டஸ்டன்டா இருந்தாலும் ஒரு டப் கண்டஸ்டன்ட் தான் சொல்லணும். ஸோ அனிதா தான் நாளைக்கு எவிட் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. சிவானி அண்ட் அஜித் இந்த வாரம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ அனிதா இந்த வாரம் விஜய் டிவியோட ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்க. மேபி இது ஒரு பிளானா கூட இருக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் ரமேஷ்க்கும் முந்தின நாள் நைட்டே சொல்லிட்டாங்க நாளைக்கு ரமேஷ் தான் எவிட் ஆக போறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் சில பேர் ரமேஷ்க்கு ஓட் பண்ணி சேவ் பண்ணிட்டாங்க. அந்த வாரத்துல சம்யுக்தா எவிட் ஆனாங்க. நாளைக்கு தான் ஷூட்டிங் நடக்க போகுது அண்ட் நோட்டிங் ப்ராசஸ் இன்னும் இருக்கு. ஸோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா அபிஷியலா எப்பயுமே சொல்றவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதனால அனிதா சேவ் ஆறதுக்கு இன்னும் சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க போய் ஓட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அனிதா சேவ் ஆகலாம். ஜஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னா ரிசல்ட் மாறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்கு. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா சோமு டேஞ்சர் ஜோன்ல இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சோமுக்கு எல்லா பேரும் ஓட் பண்ணி சேவ் பண்ணாங்க. அண்ட் அடுத்து ரமேஷ்க்கு பண்ணாங்க. இப்போ அனிதாக்கு பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு கிளியரா என்ன தெரியுதுன்னா அனிதா தான் ஓட்டிங்ல கம்மியா இருக்காங்க. இன்னும் ரிமைனிங் இருக்க ஓட்டிங் டைம்ல அனிதாக்கு ஓட்டு போடலைன்னா கண்டிப்பா அவங்க தான் எவிட் ஆயிருவாங்க.